السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இந்த உலகத்திலே அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவின் பக்கமும் அந்த ரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்ஹும் பிஸஹாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைத்து அடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஆரம்ப வேளையிலே ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றான், அவற்றை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறு, எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து நடக்குமாறு அல்லாஹ் கூறி இருக்கின்றான், அவற்றை விட்டும் முற்றும் முழுதுமாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நசீஹத்தாக செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய சுழற்சிக்காக வேண்டி இந்த உலகத்திலே 12 மாதங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அதுல சில மாதங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானதாக, அந்த மாதங்கள் அல்லாஹ்வோடு அடியார்கள் தொடர்பு பெறக்கூடிய மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றதை போல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களையும் சில நாட்களை, அந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த தொடர்பை சீராக்கக்கூடிய அமல்களாக, அந்த மாதத்திலே வரக்கூடிய நாட்களை அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கக்கூடிய நாட்களாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அந்த வகையிலே இன்னும் ஒரு 10 நாட்களிலே, 9-10 நாட்களிலே எங்களை வந்தடைய இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப 10 இரவுகள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சிறப்பான இரவுகளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அதை பற்றி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி அழகாக தெளிவுபடுத்துகின்றானோ, அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 10 இரவுகள் எவ்வளவு சிறப்புக்குரிய இரவுகள், அந்த இரவுகளை ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரியை சொல்லி தந்திருக்கின்றார். அதே போன்று எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்ல மக்கள் நல்லடியார்கள் அந்த 10 இரவுகளை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள்.
கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக சொல்லி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கின்றார். உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கின்றது, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதில சத்தியம் செய்கின்றானோ அது ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். கண்ணியமான ஒரு விடயத்தின் மீது தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்வான். வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் எது என்ற விஷயத்துல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த 10 இரவுகள் எது தெரியுமா? ذுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகள் தான் இந்த வலயாலின் அஷ்ர் என்ற அந்த 10 இரவுகளின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துவது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, வருடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் இருக்கும் சொன்னா அது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அந்த காலம் இருக்குதே, அந்த காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை யுத்தத்துக்காக வேண்டி ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம், யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்தது, கூடுதலான சிறப்புகளை சஹாபாக்களிடத்துல பரிமாறினது யுத்தத்தை பத்தி தான். இந்த நேரத்துல இந்த ஹதீஸ சொல்ற நேரத்துல சில சஹாபாக்கள், ஒரு சஹாபி அல்லது சஹாபாக்கள் இருந்து ஒரு கூட்டம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஜிஹாத் செய்யறதை விட இந்த 10 இரவுகள் ஒரு மனிதன் அமல் செய்யறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதான்னு கேட்ட நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஓ இந்த 10 இரவுகள் அமல் செய்யறது அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் போயிட்டு ஜிஹாத் செய்யறதை விடவும் சிறந்ததுதான். ஆனா ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய உடலை பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஜிஹாதுக்காக வேண்டி போறாரு, தன்னுடைய முழு உடலையும் பொருளையும் ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நான் தான் மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அர்ப்பணிக்கிறாரு. அவர் போன இடத்துல அவருடைய உயிரும் பறிபோகுது, அவருடைய முழு சொத்துக்களையும் அவர் எதெல்லாம் செல்வமாக சொத்தாக கொண்டு போனாரோ அது எல்லாத்தையும் எதிரிகள் சூறையாற்றுறாங்க. அவர் போன உயிரும் திரும்பி வரல, அவருடைய சொத்துக்களும் திரும்பி வரல. இப்படியாப்பட்ட ஒரு முஜாஹிதை தவிர அடுத்த முஜாஹிதீன்களை விட இந்த 10 நாட்கள் அமல் செய்யக்கூடியவர்களுடைய அமல் அது அல்லாஹ்விடத்துல மிக சிறப்பானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவிப்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அபூ உஸ்மான் அன்-நஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களோட கலந்திருந்தவங்க, சஹாபாக்களுடைய எத்தனையோ பயான்கள்ல உட்கார்ந்தவங்க இந்த அபூ உஸ்மான் அன்-நஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு தாபிஈ. அவங்க சொல்றாங்க, கானு யுஅஸிமுன ஸலாத், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன், அவங்க மூன்று காலங்களை மிகவும் கண்ணியப்படுத்துவாங்க, 3 பத்துக்களை மிகவும் கண்ணியப்படுத்துவாங்க. அதுல முதலாவது முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை சஹாபாக்கள் கண்ணியப்படுத்துவாங்க. அது அமலோட இபாதத்தோட கடிச்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு சஹாபாக்கள் தயாராகுவாங்க. இரண்டாவது ரமதானுடைய இறுதி 10க்கு சஹாபாக்கள் மிச்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த இறுதி 10ஐயும் கண்ணியப்படுத்துவாங்க. இறுதி 10ல பள்ளியில இஅ்திகாஃப் நின்று எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு சஹாபாக்கள் முயற்சிப்பாங்க. மூணாவது சொன்னாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப 10 இரவுகள் இருக்கின்றது, இந்த 10 இரவுகளையும் சஹாபாக்கள் கண்ணியம் கொடுத்து அந்த இரவுகளையும் அதிகமாக அமல் செய்யறத நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூ உஸ்மான் அன்-நஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, சரி இந்த 10 நாட்கள்ல எப்படி அமல் செய்ய வேண்டும்?
புதிய புதிய அமல்களை உருவாக்க தேவையில்ல. அப்படி எங்கேயும் புதிய புதிய அமல்களை செய்யுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 10 நாட்கள்ல நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் தான். அந்த அமல்கள்ல கொஞ்சம் பேணுதலாக இருந்துட்டாலே போதும். இந்த 10 நாட்கள்லயும் பல நன்மைகளை சம்பாதிச்ச கூட்டத்துல நானும் நீங்களும் ஆளாக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதுல முதலாவது 5 நேர தொழுகைகளையும் அவ்வல் தக்பீரோட இமாம் ஜமாஅத்தோட நேரத்துக்கு வந்து தொழக்கூடியவர்களாக இந்த 10 நாட்கள்லயும் எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய நாட்கள்லயும் அவ்வல் தக்பீர் இமாம் ஜமாஅத் முதல் நேரத்துக்கு வாரது கட்டாயம் தான். இருந்தாலும் சில வேலை சோழிகளால எங்களுக்கு அது தடைப்பட்டு போனாலும் இந்த 10 நாட்கள், இந்த 10 இரவுகள் முக்கியமான நாட்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்கள், அமலையும் இபாதத்தையும் அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள். இந்த 10 நாட்களையும் அவ்வல் தக்பீரோட இமாம் ஜமாஅத்தோட முதல் சப்ல வந்து சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறணும். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் வைத்துக் கொண்டேன்னு சொன்னா 10 நாளைக்கும் 50 நேர வக்துக்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க அப்படி தொழ வார நேரத்துல வெறுமனே மஸ்ஜிதுக்கு வருகின்றோம் என்று வராம அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துக்குள்ளால ஒரு எண்ணத்தையும் கொண்டு வரணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு பொதுவாக எல்லா மக்களுக்கும் அந்த புனிதமான கஅபத்துல்லாஹ்வை தன்னுடைய கண்ணால பாத்திரணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்விடத்துல கேட்காம இல்லையா, அல்லாஹ் அந்த என்னுடைய அந்த மௌத்துக்கு முன்னால, நான் சக்கராத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால அந்த புனிதமான கஅபத்துல்லாஹ்வை என்னுடைய கண்ணால பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்துரேன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் எப்பயாவது ஒரு நாளைக்கு கேட்டு தான் இருக்கோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட எங்கட நாட்டில இருந்தும் 3500க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பேசிருக்கிறாங்க. முழு உலகத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒன்று கூட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு வார நேரத்துல ஹஜ் அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அதற்குரிய பொருள் வசதிகள் எங்களிடத்தில் இல்லாம இருந்தாலும், அதற்குரிய உடல் தகைமைகள் எங்களிடத்தில் இல்லாம இருந்தாலும், ஹஜ்ஜுக்குரிய நன்மைகளை விட்டும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களை தூரமாக்கல். ஹஜ்ஜி, ஒரு மனிதன் ஹஜ்ஜி செஞ்சா என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகளை ஒரு மனிதன் சம்பாதிக்கிறதுக்குரிய பல வழிகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வராரு, வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு எண்ணத்தை எண்ணிக்கொண்டு வரார், நான் மஸ்ஜிதுக்கு போறேன், தொழுகைக்காக வேண்டி போறேன். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மஸ்ஜிதுல போயிட்டு நான் ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளணும், அது அல்லது எனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விடயத்தை இன்னொரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ற நோக்கத்தோட அவர் வந்து மஸ்ஜிதுக்கு வரார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சஹீஹான ரிவாயத்தில் வந்திருக்குது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த எண்ணம் பூர்த்தியான முறையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் செய்த ஒரு ஹாஜியுடைய நன்மைக்கு அந்த மனிதன் சொந்தக்காரராக ஆகிறார். சாதாரண ஒரு எண்ணம். நாங்க மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு முன்னால தொழுகைக்காக வேண்டிய ஆயத்தமாகவும் மஸ்ஜிதுக்கு வர போறோம். இப்போ உள்ளத்துல ஒரு எண்ணம், நான் மஸ்ஜிதுக்கு போனேன்னு சொன்ன ஏதாவது ஒரு விடயத்தை யாராவது ஒரு மனிதர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும், அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயத்தை இன்னொரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் பூர்த்தியான ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மைக்கு எங்களை சொந்தக்காரராக. ஆனா ஷைத்தான் விட மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எவ்வளவு தான் அத பல மணித்தியாலங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது வேலை பழுக்களை உருவாக்கி ஷைத்தான் இதுல இருந்து எங்களை தூர மாட்டிருவான். ஒரு நாளைக்கு 5 நேர வக்து பள்ளிக்காக வேண்டி வாரோம், 10 நாளும் 50 நேர வக்துகளுக்காக வேண்டி நாங்க இந்த எண்ணத்தோட மஸ்ஜிதுக்கு வந்தேன்னு சொன்னா 50 ஹஜ்ஜுகள் செஞ்ச அந்த நன்மைக்கு சொந்தக்காரராக நானும் நீங்களும் மாற்றோம். இது இந்த 10 நாட்கள்ல மட்டும் குறிப்பான அமல்கள் இல்ல, எல்லா நாட்கள்லயும் இந்த அமலுக்கு இந்த நன்மைக்கு சொந்தக்காரராக நானும் நீங்களும் மாறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரரே, அடுத்ததாக 2வது ஒரு அமல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஃபர்தான தொழுகையை முடிக்கிறோம், முடிச்சிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் தஸ்பீஹாத்களை செய்யறது,
சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், மொத்தமாக 99 தடவைகள் 100 பூர்த்தியாக்குறதுக்காக வேண்டி 4ஆம் கலிமாவை ஓதி 100 பூர்த்தியாக்கிறாரு. இந்த மனிதர் ஒரு பணக்காரர் என்னென்ன அமல்களை செய்வாரோ அந்த எல்லா அமல்களுக்கும் அந்த பணக்காரருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த எல்லா நன்மைக்கும் சொந்தக்காரராக இந்த மனிதன் மாட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில சஹாபாக்கள் வராங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத் வந்து சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறைப்பாடு செய்றாங்க. யா ரசூலல்லாஹ், பணம் படைத்த மனிதர்கள், வசதியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா விடயத்திலையும் அமலுடைய விஷயத்துல எங்களை முந்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பணம் இருக்குது, சொத்து செல்வம் இருக்குது, ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு போறாங்க. தாராளமாக தன்னுடைய பணத்திலிருந்து சதகாக்களை ஜக்காத்தை வெளியாக்குறாங்க. தேவையுடைய மனிதர்களை தேடி பேசி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. இதெல்லாம் எங்களிடத்துல பணம் இல்லாததால எங்களால முடியாம இருக்குது. யார சொல்லலாம், அந்த மனிதர்களுடைய நன்மைக்கு சமமான நன்மை நாங்களும் அடையணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில சஹாபாக்கள் கேள்வி எழுப்புறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல படிச்சு கொடுக்கறாங்க. தொழுகைக்கு பின்னால 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் 100 பூர்த்தியாக்குறதுக்கு 4ஆம் கலிமா வரும். இந்த பணக்காரர்கள் ஹஜ்ஜி செஞ்சு அடையக்கூடிய நன்மைய, இந்த பணக்காரர்கள் உம்ரா செஞ்சு அடையக்கூடிய நன்மைய, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுடைய சதகாவுடைய ஜக்காத்துடைய நன்மைய இந்த கொஞ்ச நேரத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளீங்க. ஏழை சஹாபாக்கள் பேசி இந்த அமல செய்யறாங்க. அந்த காலத்துல இருந்த பணக்கார சஹாபாக்களும் லேசானவர்கள் இல்ல, அவங்களும் அமலுடைய விஷயத்துல ஆர்வமாக இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட அவங்களும் இந்த அமல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏழை சஹாபாக்கள் திரும்ப வந்து நபி அவர்களிடத்துல முறைப்பாடு செய்றாங்க. யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்களும் இந்த அமல செய்யறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அதை எங்களால தடை செய்ய முடியாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால பரவான தொழுகைக்கு பின்னால செய்யக்கூடிய தஸ்பீஹ், ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய, சதகாவுடைய, ஜகாத்துடைய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த 10 நாட்களையும் இதுல பேணுதலாக எங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால, சுபஹுடைய தொழுகை தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அதே இடத்துல இருந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறது, zikirல, ஸலவாத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருந்து, அல்லாஹ்வுடைய ஞாபகம் சொல்றது வெறுமனே zikr செய்யறது மாத்திரமல்ல. ஒரு மனிதன் குர்ஆன் திலாவத் செய்யறதும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான், நல்ல விடயங்களை பத்தி பேசுறதும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான், நல்ல விடயங்களை பத்தி கேட்கிறதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் zikr தான். ஏன்னா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், ஜும்ஆவுடைய நாளை பத்தி இந்த அதான இந்த ஜும்ஆவை பத்தி பேசிட்டு ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய zikரின் பக்கம் அந்த மக்கள் விரைந்து போவாங்கன்னு சொல்றாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயங்களையும் இந்த zikr என்ற வார்த்தைக்குள்ளால சுருக்கிட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே சுபஹுடைய தொழுகை தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அதே இடத்திலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறார். zikr வைக்கிறாரு, குர்ஆன் திலாவத் செய்றாரு, நல்ல விடயங்களை பேசுறாரு, நல்ல விடயங்களை கேட்கிறாரு. சூரியன் உதயமாகி 20 நிமிடங்களுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறார். அந்த 2 ரக்காத்துக்கு நீங்க துஹான்னு பேர் சொல்லுங்க அல்லது இஷ்ராக்னு பேர் சொல்லுங்க, பேர்ல பிரச்சனையே இல்ல. 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறார். இந்த மனிதனுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மா தாம்மா தாம்மான்னு சொன்னாங்க. அந்த மனிதனுக்கு பூர்த்தியான முறையில ஹஜ்ஜி செஞ்ச, உம்ரா செஞ்ச கூலி கிடைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில மனிதர்களுக்கு சந்தேகம் வரும், இந்த 1.5 மணித்தியாலம் ஒதுக்கி அல்லது 1 மணித்தியாலத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறது ஹஜ்ஜி செஞ்ச நன்மையுடைய கூலிக்கு சொந்தக்காரனாக ஒரு மனிதனை மாற்றுமான்ற சந்தேகம் வரும். இதற்காகவே நபி அவங்க உறுதிப்படுத்துறாங்க, தாம்மா தாம்மா தாம்மான்னு 3 தடவைகள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால இஷ்ராக் வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்து அந்த சூரியன் உதயமாக 20 நிமிடங்களுக்கு பின்னால சொல்லக்கூடிய 2 ரக்காத் பூர்த்தியான முறையில் ஹஜ் செஞ்ச நன்மைக்கு எங்களை சொந்தக்காரர்களாக ஆகும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதே போல அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகளை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விக்ரகளை பத்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்ஸிரு ஃபீ ஹாதிஹில் அஷ்ரில் முபாரகா மின் துல்ஹிஜ்ஜா மின் அத்-தஹ்லீல் வத்-தக்பீர் வத்-தஹ்மீத். அதிகமாக நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கும் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, விக்ருகள்ல ஆக சிறந்த விக்ர் என்ன தெரியுமா? குர்ஆன் திலாவத் தான் விக்ருகள்ல ஆக சிறந்த விக்ர். குர்ஆன் திலாவத் செய்யுங்க. இந்த 10 இரவுகளையும் குறைஞ்சது ஒரு குர்ஆன முழுமையான முறையில் ஓதி தமாம் செய்வோம். ஒரு நாளைக்கு 3 ஜுசுக்கள் வச்சுக்கொண்டா இந்த 10 இரவுகளையும் முழுமையான முறையில் ஒரு குர்ஆன தமாம் செஞ்ச அந்த கூட்டத்துல நானும் நீங்களும் ஆளாகும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, குர்ஆன் திலாவத் அது லேசான ஒரு விஷயம் இல்லை. எப்படி வெளிரங்கமான உடம்புல இருக்கக்கூடிய வெளிரங்கமான அந்த நோய்களுக்கு சுத்தமான தேன் ஒரு நிவாரணின்னு சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களோ, அதே போல உள்ளம் சம்பந்தமான உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நஜீஸையும் இல்லாமலாக்கி சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து தான் குர்ஆன் திலாவத். யாருக்கு குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமோ உலமாக்கள் எழுதுறாங்க, பொதுவாக ஒரு மனிதன் வயோதிபத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல அவருடைய புத்தியில ஒரு விதமான பேதரிப்பு ஏற்படும். ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, யாருக்கு குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவர் 100 வருடம் இல்ல 200 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவருடைய புத்தியில ஒரு பேதரிப்பு ஏற்படாது. குர்ஆன் திலாவத்துக்கு குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய அந்த முஅ்ஜிஸாவை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். அதனால இந்த 10 நாட்கள்லயும் 10 இரவுகள்லயும் குர்ஆன் திலாவத் செய்வோம். அடுத்தது ஆக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுல வரக்கூடிய ஆரம்ப 9 நாட்களுடைய நோன்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புல பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. 9 நாட்களும் எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாதா? குறைஞ்சபட்சம் அந்த 9வது நாள் அரஃபாவுடைய தினத்திலேயாவது நோன்பு பிடிக்கிறது அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. முன்னால செஞ்ச ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால செய்யக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களை இல்லாமலாக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய நோன்பு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நோன்பு சொல்றது அது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது போல அல்லாஹ்விடத்துல பல நன்மைகளுக்கு எங்களை சொந்தக்காரனாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது போல எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் இல்லாமலாக்குறதுக்கு மிக சிறந்த ஒரு ஆயுதம் தான் நோன்பு. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான கழிவுகளையும் எல்லா வகையான நோய்களையும் இல்லாமலாக்கி ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துறது நோன்புக்கு இருக்கக்கூடிய சக்தி. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த விடயங்கள்ல நானும் நீங்களும் பேணுதலாக இருப்போம். அதே போல கடைசியாக ஒரு விஷயம் உண்டு, தெரியும், சென்ற கிழமையும் இந்த ஜும்ஆவுல ஞாபகப்படுத்தி இருப்பாங்க. பொதுவாக மஸ்ஜிதுடைய கட்டிட வேலைகளுக்காக வேண்டி, அதாவது மஸ்ஜிதுடைய புனர் நிர்மாணத்துக்காக வேண்டி சில தேவைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,70,00,000 ரூபாய் பெறுமதியான ஒரு தேவை ஒன்றும் மஸ்ஜிதுக்காக வேண்டி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, மஸ்ஜிதுக்காக வேண்டி நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது அல்லாஹுடைய வங்கியில முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய். நான் மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாய் சதகாவாக கொடுக்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் சதகாவாக கொடுக்கிறேன். அதனால மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவை நிறைவேறுது. இந்த மஸ்ஜிதுல இன்னைக்கு ஜும்ஆக்கு ஒரு 500 பேர் தொழுறாங்களா, அந்த தொழக்கூடிய மக்கள் வுது செஞ்ச கூலி, அதற்கு பின்னால் அவங்க சுன்னத் தொழுத 2 ரக்காத்துடைய கூலி, இந்த ஜும்ஆவை கேட்டு யாரெல்லாம் பயன் பெறுகின்றாரோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி, அதே போன்று ஜும்ஆவுடைய பரவான தொழுகையை தொழுதா என்ன நன்மைகள் கிடைக்குமோ இந்த கூலிக்கு சொந்தக்காரராக நானும் நீங்களும் மாறேன்.
இது ஒரு நேரத்துடைய தொழுகை. இதை போல இந்த மஸ்ஜித் எவ்வளவு காலம் இருக்குமோ, இந்த எவ்வளவு காலமோ அவ்வளவு காலமும் எத்தனை மக்கள் வந்து இந்த மஸ்ஜித் அமல் செய்வாங்களோ, குர்ஆன் திலாவத் செய்வாங்களோ, திக்ர் ஸலவாத்தில் ஈடுபடுவாங்களோ, சதகாக்கள தான தர்மங்களை இந்த மஸ்ஜித்ல இருந்து கொடுப்பாங்களோ, இஅ்திகாஃப் இருப்பாங்களோ, மஸ்ஜித்ல நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்வாங்களோ, இந்த எல்லா மனிதர்களுடைய நன்மைகளையும் நானும் நீங்களும் பங்குதாரியாக ஆகிறதுக்கு இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நான் கொடுக்கிறது ஒரு 100 ரூபாய் தான், நான் கொடுக்கிறது ஒரு 1000 ரூபாய் தான். ஆனா முழு நன்மைக்கும் சொந்தக்காரராக இணையும் உங்களையும். அதனால கட்டாயமாக சதகாக்களை கொடுங்க. சதகாக்கள் இருக்கிறே அது கெட்ட மௌத்தை விட்டு இணைய பாதுகாக்கும். கொடூரமான இந்த உலகத்துல நோயுடைய பேரே கண்டுபிடிக்கப்படாத பல வைத்தியரால கைவிடப்படக்கூடிய கொடூரமான நோய்களை விட்டும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததிகளையும் பாதுகாக்கிறது சதகாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முஅ்ஜிஸாவாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கார். அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சதகாக்களை கொடுங்க, தான தர்மங்களை கொடுங்க. வர இருக்கக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவுகளை சிறப்பாக்கி அதில் அமல் செய்து ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாப்பட்ட நல்லடியார்களாக அவனை சந்திக்க வேண்டும் என்று எங்களை விரும்புகின்றானோ அப்படியாப்பட்ட நல்ல அமல்களோட நல்ல எண்ணங்களோட ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ் உன்னிடத்துல கையேந்தி கேட்கறதுக்கு கூட தகுதியற்றடியார்கள் யா அல்லாஹ் சதா நேரமும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். பாவம் செய்யறதுனா இன்பமாக இருக்குது யா அல்லாஹ், நன்மை செய்யறதுனா கசப்பாக இருக்குது யா அல்லாஹ். பாவத்துல கசப்ப வெறுப்ப தந்துடுறப்பே, நன்மையில இன்பத்தை ஆர்வத்தை தந்துடு யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து உனக்கு நெருக்கமான உன்னுடைய திருப்பொருத்தத்தை நல்லடியார்களுடைய